மாமேதை சிவாஜி என்னும் மகா சிற்பியோடு சேர்ந்து ஒரு ஜீவ சிற்பத்தை செதுக்கி இருக்கிறேன். மனோஜ் கிரியேஷன்ஸ் முதல் மரியாதை. டேக் 1 டேக் ஓகே. மீண்டும் ஒரு கிராமத்து ராகத்தை எனது பரிவாரங்களோடு பாட. ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதாவது ஒரு புல்லாங்குழல் வார்த்தைக்கு வராத சோகத்தை வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படி ஒரு சோகராகத்தைத்தான் சுரம் பிரித்தேன். அதைத்தான் உங்கள் பார்வைக்கு படம் பிடித்தேன். நீ என்னதான் ஊர் நாய் மாதிரி கத்திட்டு கிடந்தாலும் அந்த ஜீவன் இந்த வீட்டுக்கு வர போறதில்ல. ஆனா அப்படியே ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டு போனாலும் அது இந்த வழியாத்தானே போகணும். நீ ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னு மனசு தேத்திக்க. அதை தவிர வேற என்ன பண்றது? என்னப்பா நான் சொல்றது? ஆமா ஆமா ஆத்தா, சீண்டி பாக்குற சின்ன புத்திக்காரன கூட ஐயா சந்தோஷமா பார்த்துதான் பழக்கம். ஊரே வாய முடிக்கிட்டு கிடக்கு. நீதான் சமாதானமா போயிருந்தாயே. சொல்லுவீங்கயா சொல்லுவீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஊர் வெண்ணு திங்கிறதுக்கும் மெச்சு போடுறதுக்கும் நான் தானா கிடக்கேன். சாவ போற மனுஷன் சடங்க இந்த வீட்லயே கடத்தி முடிச்சிட மாட்டீங்களான்னு என் நெஞ்சு கடந்து அடிச்சுக்குது. எந்த நல்லது கட்டதும் பரம்பரையா இந்த வீட்டுல நடந்தானே பழக்கம். எங்கேயோ எதுவோ ஆகி போய் எவ்வளோ ஒருத்தி என் சொத்து பத்தல ஆண்டுக்கவா ஏதோ ஊர் பெரிய மனுஷங்க 4 பேர் போய் அந்த மனுஷனை கொண்டாந்து கடத்திவீங்க பார்த்தா. ஆத்தா, அப்பா இங்க இருக்கிற வரைக்கும் தான் உசுர புடிக்கிட்டு இருந்தேன். இப்போ என் சத்த போட்டு புலம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மாரு. ஆய பத்திட்டு போடி. என்னவே இருந்தாலும் இந்த பொம்பளைக்கு இவ்வளவு பிடிவாத இருக்கக்கூடாதப்பா. பெத்த அப்பன பாகங்கிற பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்றாளே. உன்னாத்தாவுக்கு என்னன்னா புருஷ ராஜா மாதிரி அங்க இருக்கிறத விட்டுவிட்டு ஆத்தங்கரையில தன்னந்தனியா சன்னியாசி மாதிரி இருந்தா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே என்ற ஆத்திரம் தான். ஆட்டு மந்தையை திருப்பி விட்ட மாதிரி நாமே பேசிட்டு இருந்து என்னையா பிரயோஜனம்? ஆனா அந்த பொருளாதாரம் தெரியலையா? பொட்டாச்சி என்னதான் உச்சத்துல இருந்தாலும் இறங்கி வர்றவதான். நீங்க பெரியவங்க 4 பேர் போய் கூப்பிட்டா வரமாட்டேன்னா சொல்வா. இப்பதான் பிறவான்னு நினைச்சா ஒரு வாரம் இப்படி கிடக்க. ஆனா நீ ஒண்ணு நெஞ்சு குடிக்குள்ள ஏதோ ஒரு நினைப்பு கடந்து இழுத்து கிடக்கு. பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா? ராசாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமா ஏங்காதே அத உலகம் தாங்காதே அடுக்குமா சூரியன் கருக்குமா? வாங்க. எப்படி இருக்கு? பெருசு பெரிய மாப்பிள்ள, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. உங்க பேர, உங்க மக, உங்க சம்சாரம் எல்லாரும் வந்திருக்காங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. பொன்னாத்தா, வாதாயி, கிட்டவா.
பாக்குறதுக்கு வெள்ளை எழுத்து கண்ணாடி எதுக்கியா? ஆசை அவ மேல, ஆதரவு பாய் மேலங்கிற மாதிரில படுத்திருக்காக. 30 வருஷமா வாக்கப்பட்டு ஓட்டு வளையத்தை பாக்குறதும் மூக்க சிந்தி போடுறதுமாவே காலத்தை கழிச்சு விட்டேன். இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் என்னத்த பெருசா அள்ளி கொட்டிக்கிட்டேன். கல்லு சவத்துக்கு கூட கண்ணு காது இருந்தா பொண்ணாத்தா பேசுறதுக்கு எல்லாம் இந்நேரம் உருகி ஓடி இருக்கும். என் ராசிக்கு 1000 கால் மண்டபம் கட்டி ஆண்டு கடினா கூட வெயில் தானே அடிக்கும். இல்லன்னா தூரு பிடிச்ச தோரட்டுக்கும் 10 வெள்ளாட்டுக்கும் வந்த இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டிருப்பா. அடைய மருமவனே, அங்கே இருப்பான் இங்கே இருப்பான், திங்கிற சொத்துல பங்கும் கேட்பான்னு சொல்லுவாங்க. உன் மாமனுக்காவது வெள்ளாடும் தோட்டக்குச்சியும் சொந்தமா இருந்தது. உனக்கு கோவண துணி கூட சொந்தம் இல்லையே. அது என்ன அடுப்பு ஊதுற குச்சில அப்படி ஒரு பாட்டு? இந்தா மத்தியானத்துக்கு வாக்கட்ட போட்டுக்கிட்டு மாடுகளை பாரு. சின்ன பொண்ணு, காபி தண்ணி போட சொன்னேனே போட்டியா? இங்க கொண்டா. போடி. உன்னைய பாக்க வச்சு குடிச்சா எனக்குல வயித்து வலிக்கும். போடி. நாய்வால என்னைக்கு நிமித்த முடியும்? உங்க அக்காவு நானும் மஞ்சள் தண்ணி விளையாடிட்ட பிள்ளை. பேசுவீங்களே. ஐயா வணக்கங்க. என்னடா பெரியப்பா, போன வருஷம் ரொம்ப அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டே, வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி சடங்கு சுத்துறங்க. தங்கச்சி யார கேட்டா? பொண்டாட்டி ஏதாவது உண்டான்னு கேட்கறேன். எனக்கு தெரியாதுங்க. என்ன பஞ்சாயத்து வச்சா கேட்க முடியும்? உனக்கு வாத்துதான் பிறக்க போகுது. என் புள்ள செவலி, என்னப்பா? கவுண்டரியா தோட்டத்துல தண்ணி இறைக்கிற சாலு அருந்து போச்சான். தைக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காவோ. போனா பொழுது சாயத்தான் வருவேன். நானும் வெள்ளத்தையாமோட சேர்ந்து விறகுக்கு போறேன். பொழுது சாஞ்சுதான் வருவேன். அடனா அதுக்கு சொல்ல கழுத. நிறைய அடுப்பு விட என்ன செய்வ? கேப்பி திருச்சி கழிக்கின்றேன்ப்பா. மகாராஜி, உங்க ஆத்தா ஒன்றை பெத்து போட்டுட்டு அவ போயிட்டா. உன்னை ஒரு நல்லவங்க கையில ஒப்படைக்கணுமேன்னு கிளவன் தடுமாறுறேன். மாட்டை பத்திட்டு போ, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன செங்கோடா சாமி, வர காலில் முள்ளு குத்திக்கிச்சு. பாவுட்ட தானும் போதா முள்ளு குத்தணும். பரம்பரையா இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு உங்க காலுக்கு ஒரு செருப்ப மாட்ட முடியலையேன்னு வருத்தம். எனக்கு தெரியாதா சாமி, 20 வருஷமா எந்த வைராக்கியத்தினால நீங்க செருப்பு மாட்டாம இருக்கீங்கன்னு. காட்டு பெருகளா,
என்ன வேட்டைக்கு போற சனங்களா? வேலி பிடிச்சிட்டு வரவன் சொல்றத கேட்காம பாரு. யாரா சட்டி பிடிச்சி வரைக்க வர வேண்டாம். சாமி ஐயாதீங்க, சாமி ஐயாதீங்க. பாறைப்பட்டிக்கு வழி தெரியலங்க. அரைப்பிடித்தாம்புல இருந்து பஞ்சமலைக்கு வந்தவங்க. பஞ்சமுளைக்க வந்தியா? ஏன் பஞ்ச அவுத்து போட்டுக்கிட்டு அம்மனத்தோட ஆடுது, நீ அரக்கோமனை கேட்க வந்துட்ட பாரு. பேரு தாங்க அரைப்பிடித்தாம்பட்டி. ஆனாக்கு சோளத்துக்கு வழி இல்ல. ஏதோ வம்சநதி பாயிர பூமி வளமா இருக்கும் நினைச்சு வந்து விட்டோமுங்க. இது யாரு உங்களோட உனக்கு? என் பேர் ஒண்ணு உலக்கு இல்ல. எங்க அப்பா தான் பேர் வச்சிருக்காங்க. நல்லா படைச்ச காலத்திலேயே பேராவூரணி கோயில்ல 10,000 பேருக்கு சோறு போட்டு காது குத்தி பேர் வச்சாங்க. என் பேரு குயில். நல்லாதான் பேசுற. எனக்கு என்னவோ உனக்குங்கிற பேர் தான் உனக்கு சரியா இருக்கு. எனக்கு கூட உங்களை பார்த்தா பறக்கப்படி மாதிரி தான் தெரியுது. பேசாம இரு. அது ஒரு வினயமில்லாத கழுதிங்க, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நான் ஒண்ணு தப்பா எடுத்துக்கல. சரடும் கோழி ஊசி வாங்கி கொடுக்கற, அவன் வாயை தச்சு வை. இது ஒரு ஆக்கம் கெட்ட கூவங்க. இதுதான் சரியான பேர் அவளுக்கு. மானம் பார்த்த பூமியில இருந்து மனசு உடைஞ்சு வந்திருக்கோம், அழுக்கு நிக்கிறீங்களே. பார்த்தா ஊருக்கு தலைக்கட்ட மாதிரி தெரியுது, கட்டுமானம் இல்லாம பேசுறீங்களே. அடியாத்தி, கொஞ்சம் விட்டா வேட்டு வச்சு பாறை விட்டியே தவுத்து விடுவா போல இருக்கு. தட்டுமுட்டு சாமானோட வந்திருக்கீங்க, தடம் பார்த்து போங்க. தைக்கிறதுக்கு ஊசியோட பொழுதுக்கு வரேன். மனசுல ஒண்ணு வச்சுக்கிறாதீங்க. பாறைப்பட்டிக்கு வழி எந்த பக்கம் போறதுங்க? 4 விதப்பு காட்ட பீச்சுக்கிட்ட அந்த வேலையை பிச்சுக்கிட்டு போ. பக்கத்துல 6 வரும். தான் பேசுறீங்க. ஏய், நீ ஏன்டா நிக்கிறவன்? அவளை விட நல்லா தான் பேசுற போ.